ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பிரதமர் நரேந்திர மோடியை தரக்குறைவாக விமர்சிக்கும் வகையில் விகடன் பிளஸ் இதழில் கார்ட்டூன் வெளியிட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த புகாரில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் தங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து இதுவரை முறையான அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்று விகடன் நிறுவனம் விளக்கம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ரெட்டிக்குட்டை பகுதியில் காட்டுப் பன்றிகளை வெடிவைத்து வேட்டையாட முயன்ற அலெக்ஸ் பாண்டியன், அர்ஜுனன், அஜித் ஆகிய 3 பேர் கைது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தமிழக அரசு கையாண்ட விதம் சரியில்லை. உள்நோக்கத்துடன் செயல்பட்ட ஆட்சியர் அதிகாரிகள் குறித்து தனி ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஜிஹாத் ஜமீத் அமைப்பு கோரிக்கை. புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடந்த ஃபேஷன் ஷோவில் ஏராளமான அழகிகள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு பார்வையாளர்களை அசத்தினர். திருவண்ணாமலையில் நடந்த மாவட்ட அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் 13, 15, 17 பிரிவில் 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. புதுச்சேரி அருகே திருபுவனை பகுதியில் உணவகம் நடத்தி வரும் ராகுல் என்பவரது வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் காந்தி என்பவரது மகன் சபரி கைது. வெளியூர் தப்பிச் செல்ல முயன்ற சபரியை வில்லியனூர் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து தரக்குறைவாக சித்தரித்து விகடன் நிறுவனம் வெளியிட்ட கார்ட்டூன் 140 கோடி இந்திய மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் இதற்கு விகடன் நிறுவனம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி கருத்து. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி ஆதியன் பழங்குடியின மாணவர்கள் 20வது நாளாக பள்ளிக்கு செல்லாமல் புறக்கணிப்பு போராட்டம். அவர்களை பாஜக மாவட்ட தலைவர் செல்வம் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட பாஜக அரசு உச்சரிக்கவில்லை. ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திற்கு திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி வருகிறார் என தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி பேச்சு. திருப்பதி அலிபிரி நடைபாதையில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இரவு 9:30 மணிக்கு மேல் பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்ல தடை. காலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை மட்டுமே நடந்து செல்ல முடியும் என தேவஸ்தானம் திடீர் கட்டுப்பாடு. மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது என தமிழக அரசு நீண்ட நாட்களாக கூறி வருகிறது. ஆனால் திமுக அரசு பொய் சொல்கிறது என பாஜகவினர் கூறுவார்கள். இது மத்திய அமைச்சரின் கருத்திலிருந்து உண்மை என்று புலனாகிறது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. மத்திய பட்ஜெட்டானது மேல்தட்டு மக்களுக்கும் தேர்தல் நடக்கும் மாநிலங்களுக்கும் மட்டுமே பயன் தருவதாக அமைந்துள்ளது. பாஜக நாடு முழுவதும் ஆட்சி செய்தால் ஏழை எளிய மக்கள் வாழவே முடியாது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தேசிய அளவில் இந்தி கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழகத்தில் பாஜக அரசுக்கு எதிரான அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையுடன் இருக்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. யார் வெற்றி பெற வேண்டும் என முடிவு செய்துவிட்டு இப்போது தேர்தலை நடத்துகின்றனர். காங்கிரஸ் இயக்கம் பலவீனமடைந்துவிடக் கூடாது என்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கருத்து. தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வானவர்களை ஆளுநர் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி கௌரவித்தார். இதில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்கவில்லை. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பதிலாக அவரது பெற்றோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மின் இணைப்புக்கு 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்வாரிய பொறியாளர் சிவகுரு, வணிக ஆய்வாளர் பிரபாகரன் ஆகியோர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது. அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் உள்ள உணவகத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி சாப்பிட்ட உணவுக்கு பணம் தராமல் தகராறில் ஈடுபட்டு உணவக ஊழியரை தாக்கிய வழக்கில் முத்துக்குமார், சசிகுமார், மணிகண்டன் ஆகிய 3 பேர் கைது. மூவரும் கொரட்டூர், நசரத்பேட்டை ஆகிய இடங்களில் தகராறில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. டெல்லி ரயில் நிலையத்தில் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 15 பேர் பலி. மகா கும்பமேளாவுக்கு செல்லும் ரயில்களில் அதிக கூட்டம் கூடியதாலும் சில விரைவு ரயில்கள் வர தாமதமானதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். அமெரிக்காவிலிருந்து 2ஆம் கட்டமாக நாடு கடத்தப்பட்ட 116 இந்தியர்களுடன் அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை வந்தடைந்தது.
இந்தியாவுக்கு F-35 ரக போர் விமானங்கள் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இந்தியாவுக்கு மிகவும் விலை உயர்ந்த பயனற்ற F-35 போர் விமானம் அவசியமா என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா கேள்வி. ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா இனி உதவாது என்பதால் பிராந்தியத்திற்கான பொதுவான இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பு. அமெரிக்காவில் உள்துறை, எரிசக்தி, விவசாயம், சுகாதாரம், மனித சேவைகள் ஆகிய துறைகளில் அமெரிக்க அரசின் புதிய துறையான டாக் பணி நீக்க நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருவதாக தகவல். மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த புகாவு நகரை நோக்கி ருவாண்டா அரசின் ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சி படையினர் முன்னேற்றம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் கொத்தனார் பலி. விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் காணாமல் போன 20,000 பேர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் கண்காணிப்பு மையங்கள் மூலம் கண்டுபிடித்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதன் மூலம் மறைந்த பாரதிய ஜனதா சங்க தலைவர் சியாம் பிரசாத் முகர்ஜியின் கனவு நிறைவேறியுள்ளதாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கருத்து. CBSE நடத்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் அமைக்கப்பட்ட சுமார் 7,800 தேர்வு மையங்களில் 42 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்றதாக CBSE அதிகாரிகள் தகவல். புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான தெளிவான திட்டம் இந்தியாவுக்கு தேவை. வெற்று வார்த்தைகள் இந்தியாவுக்கு தேவையில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-இ-தொய்பா ஆகிய பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆயுத உதவி, இளைஞர்களை மூளைச்சலவை செய்தல் போன்றவற்றிற்கு உதவி செய்த விவகாரத்தில் குற்றச்சாட்டு உறுதியானதால் ஜம்மு காஷ்மீரில் ஒரு காவலர் உட்பட 3 அரசு அதிகாரிகளை பணிநீக்கம் செய்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இஸ்லாமியர்களை சேர்க்கும் தெலுங்கானா அரசின் நடவடிக்கையை மத்திய அரசு ஏற்காது என மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் தகவல். வயநாட்டில் சென்ற ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு பணிகளுக்காக மூலதன முதலீடு திட்டத்தின் கீழ் கேரள அரசுக்கு 529.50 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த நிலையில் இதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு கேரள அரசு எதிர்ப்பு. AI தொழில்நுட்பத்தால் பொருளாதாரம் விரைவாக மாற்றம் பெறுகிறது. வளர்ந்து வரும் சூழலுக்கு ஏற்ப இந்திய அரசு தன்னை விரைந்து தகவமைத்துக் கொள்கிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. கேரளாவில் கோட்டயம் அரசு செவிலியர் கல்லூரியில் கொடூரமான முறையில் ராகிங்கில் ஈடுபட்ட 5 மாணவர்கள் தங்களின் படிப்பை தொடர தடை விதிக்க மாநில செவிலியர்கள் மற்றும் செவிலியர் உதவியாளர்கள் கவுன்சில் முடிவு. உலகளாவிய ஜனநாயகத்தில் மேற்கத்திய நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாகவும் சொந்த நாட்டில் ஜனநாயகத்தை போதிக்கும் அவர்கள் பிற நாடுகளில் அதை பின்பற்றுவதில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு. ரயில் பயணிகளிடமிருந்து ரயில் உதவி என்ற குறைதீர் வலைத்தளம் அல்லது செயலி மூலமாகவோ 139 என்ற புகார் எண் மூலமாகவோ பெறப்படும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் புகார் கண்காணிப்பு அறையை அமைக்க வேண்டும் என ரயில்வே வாரியம் அறிவுறுத்தல். சூரிய மின்சக்தியின் திறன் மிகுந்த நாடாக இந்தியா இருந்தாலும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க வலுவான திட்டங்களை வகுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற தலைவர் வலியுறுத்தல். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 68.43 லட்சம் பேருக்கு மருத்துவமனைகளில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தகவல். மகா கும்பமேளாவுக்கு இடையே காஷி தமிழ் சங்கமம் நடைபெறுவது கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழகத்திற்கும் காசிக்கும் காவிரிக்கும் கங்கைக்கும் இடையேயான அழிவில்லாத பிணைப்பு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. காஷி தமிழ் சங்கமத்தின் 3வது பதிப்பிற்கு கோவை வாரணாசி இடையேயான சிறப்பு ரயில் புறப்பட்டது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்டோர் காஷி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றனர். மகாராஷ்டிராவில் கட்டாய மத மாற்றத்தை தடுக்க சட்டம் இயற்றுவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது பாஜக கூட்டணி அரசு. அதில் கட்டாய மதமாற்றம், லவ் ஜிஹாத் போன்றவற்றை தடுக்க 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்படும். DGP மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 6 பேர் இடம்பெறுவார்கள் என்றும் தகவல்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மெயின் சாலையில் உள்ள செருப்பு கடையில் பயங்கர தீ விபத்து. இதில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய காலணிகள் எரிந்து சேதம். இது குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை. புதிய வருமான வரி மசோதாவை வரி செலுத்துவோர் நடைமுறையில் உள்ள 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துடன் பிரிவு வாரியாக ஒப்பீடு செய்து பார்ப்பதற்கான வசதியை வருமான வரித்துறை தனது வலைதளத்தில் ஏற்பாடு செய்துள்ளது. பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் 2 நாட்கள் பயணமாக ஆக்ரா வந்துள்ள நிலையில் அவர் தனது குடும்பத்துடன் தாஜ்மஹாலை பார்வையிட்டார். அங்குள்ள பார்வையாளர் குறிப்பேட்டில் தனிப்பட்ட பாராட்டு குறிப்புகளை பதிவு செய்தார். மத்திய பிரதேசத்தின் தலைநகர் போபாலில் உள்ள ஒரு பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் தெலுங்கில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. இந்த மிரட்டல் புரளி என்று தெரிய வந்ததை அடுத்து மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரம். மகா கும்பமேளாவில் அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடியதால் பிரயாக்ராஜில் வசிப்பவர்களால் கூட புனித நீராட முடியவில்லை என்றும், எனவே கும்பமேளா காலத்தை நீட்டிக்க வேண்டும் எனவும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தல். வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கும் IPL போட்டிகளில் முதல் ஆட்டத்தில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. போலீசார் லேசான தடியடி நடத்தியதால் பரபரப்பு.